வெள்ளை கல்லறை உள்ளே பாவமே எந்தன் மோக எண்ணமும் பாவக்கிரியையும் காண கண் பூசுதே. எந்தன் இயேசு ராஜனே உந்தன் பாதம் வந்தேனே. எந்தன் பாவ கரையாவும் ஜீவரத்தம் கொண்டு அழுவி வாசிக்கவோ. வானாதி வானங்கள் இல்லையோ, பூமியில் மாளிகை இல்லையோ, பின்னே ஏன் தெரிந்து ஏழை என் உள்ளத்தை பாவ கரையாவும் ஜீவரத்தம் கொண்டு கழுவி வாசிக்கவோ. வானாதி வானங்கள் இல்லையோ. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 வரை. தியானத்திற்கான தலைப்பு நினைவில் தோன்றும் பாவம். கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களையெல்லாம் அறிகிறார். 1 நாளாகமம் 28:9. பல வருடங்களின் முன்னர் ஒரு ஞாயிறு ஆராதனையில் ஒரு வார்த்தை சத்தமாக ஒலித்தது. வெளியரங்கமாக செய்யும் பாவம் மாத்திரமல்ல, உன் நினைவிலும் நீ பாவம் செய்வாய், அதையும் தேவன் காண்கிறார். நினைவில் தோன்றும் பாவமா? அதென்ன? தாவீது தன் நினைவில் சோடித்த பாவத்தை துணிகரமாக செய்தும் விட்டார். 2 சாமுவேல் 11. மகன் அம்னோன் தாவீதின் மகளும் அப்சலோமுக்கு சகோதரியுமான தாமாரில், அதாவது தன் தங்கையின் அழகை கண்டு வியாதிப்படும் அளவுக்கு ஏக்கம் கொண்டு அவளில் மோகம் கொள்கிறான். அந்த அளவுக்கு அவன் மனமும் நினைவுகளும் மாசுபட்டு விட்டிருந்தது. ஆம், பாவத்தின் தோற்றம் அவனுடைய நினைவுதான். அந்த அளவில் தன்னை சருப்படுத்தியிருந்தால் 2 வருஷங்கள் சென்று கொலை செய்யப்பட்டிருப்பானா? நாம் மாம்ச சுபாவமுள்ள பலவீனர்தான். ஆனாலும் தப்பித்து கொள்ளும் வழியும் நமக்கு உண்டல்லவா? அம்னோன் தன் மனதில் தோன்றிய சலனத்தை தேவனிடத்தில் வெளிப்படுத்தியிருந்தால் அவன் செத்திருப்பானா? அவனோ தனக்கு சாதகமான பதிலளிக்கக்கூடிய தந்திரவாதியான தன் சிநேகிதனிடமல்லவா தன் மனதை திறந்தான். அதுவே அவனுக்கு கேடானது. இவ்வனுபவங்கள் யாவும் ஒன்று சேர தாவீது சாலமோனுக்கு தெளிவாக ஆலோசனை சொன்னார். கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்கிறவர் மாத்திரமல்ல, நினைவுகளின் தோற்றங்களையெல்லாம் அறிகிறவர். அது மாத்திரமல்ல, நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார் என்றார். அது தாவீதுக்கு நன்கு தெரியும். அதனால்தான் என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர் என்று பாடி வைத்துள்ளார். இன்று வேத வாக்கியம் நமது நினைவுகளை சிறைப்பிடிக்கின்ற போராயுதங்களை நமக்கு தந்துள்ளது. அவைகளால் எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாயிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 10:5. தேவ பிள்ளையே, இப்போராயுதங்கள் நினைவுகளால் நாம் அமைத்துக் கொள்கின்ற பாதுகாப்பு அரண்களையெல்லாம் நிர்மூலமாக்க வல்லமையுள்ளது. இப்படி இருக்க அன்று அம்னோன் தன் நினைவுகளுடன் போராடி தோற்று போனதற்காக இன்று நாமும் தோற்று போகக்கூடாதே. சிலுவையில் இயேசு நமது நினைவுகளில் தோன்றும் பாவங்களையும் அவற்றுக்கு நாம் கொடுக்கும் தோற்றங்களையும் வெற்றி சிறந்து விட்டார் என்று விசுவாசிப்போமானால் நமது நினைவுகளும் நிச்சயம் பரிசுத்தப்படும். ஜெபம் செய்வோமா? எங்கள் இருதயங்களை ஆராயும் பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, நினைவுகளின் தோற்றங்களில் எங்களது சிந்தனைகளில் பாவம் ஆட்கொள்ளாதிருக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆமேன்.